வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் நான் எதிர்பார்த்தது இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைவ் அடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுவது சீஸ்ஃபயர் எங்க திரும்ப மீறப்படுமோ அப்படின்னு தான் இப்போ ஒரு பெரிய காரணமா பார்க்கப்படுது. ஏன்னா நேத்து நைட்டு நம்ம டெலகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா இந்த லெபனான்ல வந்து ஒரு தாக்குதல நடத்திட்டு இருக்காங்க. இத கண்டிச்சு ஈரான் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன பதில் தெரியப்படுத்தியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம அந்த சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட்ல இந்த லெபனான வந்து நாங்க ஆட் பண்ணல அப்படின்ட்டு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நாங்க வந்து தாக்குவோம்ன்னு சொல்லி சொன்னதுக்கு, ஈரான் லெபனான வந்து தாக்குனா, நாங்க டெஃபினட்டா உங்க மேல தாக்குதல நடத்துவோம். ஸோ அப்புறம் இந்த சீஸ்ஃபயர், அந்த ஃபயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லாம போகும் அப்படின்ட்டு நேத்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. ஸோ அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல ஒரு போர் அச்சுறுத்தல் அப்படியே லைட்டா தல தூக்குனதுமே இன்னைக்கு டேல அப்படியே போட்டு எரிஞ்சுட்டாங்க நம்ம மார்க்கெட்ட. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. என்ன வேணா நடக்கலாம் குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஆனா நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இறங்குனா நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா, நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ மற்றபடி ஏறுதா, சந்தோஷமா அத பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நேத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பங்குகள் இன்னைக்கு டேல சரிஞ்சிருக்கு. ஆனாலும் நேத்து ஏறின ஏற்றத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்ன ஒரு சரிவு தான். பட் வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. HDFC பேங்க் 2.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 2.25% இறங்கியிருக்கு. கோட்டாக் ஒரு 2.5%, இண்டஸ்இண்ட் ஒரு 2.5%ன்ட்டு லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் எதுவும் பெருசா சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் இல்ல. அது போக ரிலையன்ஸ் இன்னைக்கு கீழ இறங்கியிருக்கு. ஸோ பஜாஜ் ஃபின்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு கீழ இறங்கியிருக்கு. பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம சொல்ற மாரி தான் எப்பவும் பொறுமையா இருப்போம். என்னைக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுதோ, என்னைக்கு நல்ல ஒரு சரிவு ஏற்படுதோ, அன்னைக்கு அந்த சரிவ நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு டே அப்டேட்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம மார்க்கெட்ட அப்படி ஏத்தியிருந்தாங்கல்ல கன்னா பின்னான்ட்டு. ஆனா எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது நெட்டா செல்லரா இருக்காங்க. 2800 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு பக்கம் என்னதான் எஃப்ஐஎஸ் வந்து வித்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பை பண்ணிட்டு இருக்கிறதும் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கணும். ஒரு பக்கம் விக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பணத்தையும் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே கம்ப்ளீட்டா வந்து வித்துட்டுலாம் எஃப்ஐஎஸ் போகல. அதனால நம்மளும் எந்த இடத்துல நல்ல வேல்யூ இருக்கோ, அந்த இடத்துல நமக்கு எந்த அதே மாரி எங்க கான்ஃபிடென்ட் இருக்கோ, கன்விக்ஷன் இருக்கோ, ஃபியூச்சர் குரோத் நமக்கு தெரியுதோ, அந்த இடத்துல முதலீடு பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். ஸோ சில பங்குகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு ரெக்கவர குடுத்து, ஒரு ரிவர்சல போஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா அத நம்ம நம்பக்கூடாது. ஸோ ஃபியூச்சர நம்ம கண்டிப்பா பிரெடிக்ட் பண்ண ஓரளவு ட்ரை பண்ணணும். இன்கேஸ் தப்பா போச்சுன்னா, நம்ம அதில பணம் தான் வந்து போட்டிருக்க மாட்டோம். மத்தபடி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் தானே தவிர, நம்ம மனி வந்து லாஸ் ஆகாது. ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பல இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் கேள்விக்குறியா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பணத்த போட்டோம்னா, அது ரிஸ்க்கா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வந்து ட்ரை பண்ணுவோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் வந்து பண்ணணுமோ, அதெல்லாம் அப்பப்போ உங்க கூட வீடியோ மூலியமா ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து நேத்து ஒரு நாள் ரெக்க கட்டி பறந்தது. அப்பவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எவனாச்சும் வருவான். வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 30,000 போகும், சென்செக்ஸ் 1,00,000 போகும் அப்படின்ட்டு உருட்டி விடுவானுங்க அப்படின்ட்டு. இது வழக்கமா நடக்கிறது. நம்ம ரெகுலரா வந்து பார்க்குறவங்க நண்பர்களுக்கு தெரியும். ஸோ கீழ இறங்குச்சுன்னா, அது இன்னும் கீழ இறங்கும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கத்துவாங்க. மேல ஏறுச்சுன்னா, இன்னும் மேல ஏறும்ன்ட்டு ஒரு பக்கம் கத்துவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம பேலன்ஸா இருக்கணும். இப்போ HDFC செக்யூரிட்டீஸோட ஒரு தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் தீபாவளிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைய கிராஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு சொல்லலாம். ஆனாலும் கூட அ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, குளோபலா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ பங்குகள் இப்போ நம்ம மார்க்கெட்ல சீப்பரா தான் வந்து கிடைக்குது. ஸோ சீப்பரா கிடைக்கக்கூடிய பங்குகள நம்ம யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். மத்தபடி இது நிஃப்டி என்னைக்கோ போய் தொலையுது. அத பற்றி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, L&T கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ என்ன அப்டேட்னா, L&Tக்கு பார்த்தீங்கன்னா, NTPC கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் சும்மா இல்ல. பெல்ல ஓவர்டேக் பண்ணி இந்த கான்ட்ராக்ட்ட L&T வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.7 ஜிகாவாட்டுக்கான எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ட வந்து L&T தான் வந்து சோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு குடுக்க போறதா தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது L&Tய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ். அது மட்டும் இல்ல. ஸோ பெல்ல வந்து காலி பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. லோவஸ்ட் பிட்டரா பார்த்தீங்கன்னா, L&T நிறுவனம் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு டேல L&T ஒரு 2.25% வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. என்ன ரீசன்? ஸோ L&T சரிவதற்கான காரணம், இப்ப திரும்ப மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதற்றம் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு சம்பவம் வந்து L&Tல இன்னைக்கு டேல நடந்திருக்கு. ஸோ மற்றபடி வேற எந்த ஒரு ரீசனும் இல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு
ஓலா எலக்ட்ரிக் திடீர்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 16% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 35க்கு பார்த்தீங்கன்னா, ஓலா இப்ப போயிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் டிப்ல இருந்து என்ன ரீசன்னா நம்ம நேத்து பார்த்தோம். புதுசா வந்து ஒரு பேட்டரி செல்ல வந்து இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி செல். ஸோ இதனால ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இத பற்றி நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பெருசா இத பற்றியான கேட்கறதுக்கான ஆர்வம் நெறைய பேருக்கு இருக்காது. ஸோ அதனால நம்ம இத ஸ்கிப் பண்ணுவோம். வந்த நியூஸ இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேன். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் விலை ஏற்றத்தினால, ஆயில் ரீட்டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ரூ. 21 வந்து லாஸ் பண்றதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி டீசலுக்கு 1 லிட்டருக்கு ரூ. 28 வந்து லாஸ் பண்றதா ஒரு தகவல வந்து ஜெஃப்ரீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி இதே தான் நடந்தது. உக்ரைன், ரஷ்யா வாரப்பவும் இவங்க லாஸ் பண்ணாங்க. 10,000 கோடிலாம் அசால்ட்டா ஐஓசிஎல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, அந்த டைம்ல நமக்கு இந்த பங்குகள்ல சான்ஸ் ஏற்பட்டது. ஆனா, இப்ப அந்த மாரி சான்ஸ் வந்து நமக்கு இதுல டைரக்ட்டா வந்து ஏற்படல. ஸோ, அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ, அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் அதாவது க்ரூட் ஆயிலோட விலை சரிவடையும்போது, இந்த கம்பெனிஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பங்குகளும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஏற்றத்த குடுத்தது. ஸோ, இது ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக். பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் பிரைஸ்ல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். கண்ட இடத்துல நம்ம வாங்குனோம்னா, கடைசியில நம்மள கண்டம் பண்ணிருவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ, அடுத்தது பாஷ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. பாஷ் பார்த்தீங்கன்னா, பாஷ் அ சேசிஸ் சிஸ்டத்தோட அ நிறுவனத்த பார்த்தீங்கன்னா, 9,000 கோடிக்கு அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இதனால பாஷ் பங்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பங்கு தான். தரமான ஒரு நிறுவனம். ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்ததுன்னா, அப்ப நம்ம இத வந்து போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ, இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!